இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியும் இணையதளங்களிலே உலா வருகிறது. ஆகவே இந்த பக்கத்திலே அரசாங்கத்தினுடைய பொறிமுறை ரீதியிலே கடத்தப்பட்டு காணாமல் போனவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் நடைபெறுகிறது. அந்த பக்கத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடத்தப்பட்ட காணாமல் போனவர்களுடைய விவரங்களை சேகரிக்கிறது என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டு செய்திகளும் இருவேறு தடங்களிலே பயணிக்கும் பொழுது ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை அமர்விலே ஒரு எதிரொலியை அல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த விவகாரம் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். விசாரணைகள் நல்ல முறை நடைபெற்று அதற்கு தீர்வுகள் கிடைத்தால் வரவேற்கக்கூடியதாக இருக்கும். மோடியின் விஞ்ஞாபனத்தில் இலங்கை பிரச்சனை, இரு மூத்த தலைவர்கள் சம்பந்தனுடன் ஆலோசனை என்று கேள்விக்குறியோடு வெளியாக இருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான செய்தி மயூரன். இந்த காலகட்டத்திலே இந்தியாவினுடைய அடுத்த பிரதமராவதற்கான அனைத்து விதமான லட்சணங்களும் இந்த சாமுத்திரிகா லட்சணமும் மோடிக்கு இருக்கிறது என்கிற கூட ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. மோடியினுடைய ராமராஜ்யத்தை எதிர்பார்த்திருக்கிறோம் நாங்கள் என்கிற செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கின்றன. இதிலே குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரிப்பதற்கு முன்னர் இலங்கை தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகளையும் தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே உள்ளடக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முயற்சிகளை முன்னெடுப்பதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டிருந்தது. இதன்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சில முக்கிய தலைவர்களை சந்தித்து அவர்களிடம் கருத்து கேட்டிருந்தார்களாம். அந்த கருத்து கேட்கும் பொழுது இரண்டு விதமான கருத்துக்களை கேட்டிருந்தார்கள் என்று ஹிந்து கூறுகிறது. ஒன்று, கிழக்கு பாகிஸ்தானில் ஒரு யுத்தத்தை நடத்தி அங்கே ஆக்கிரமிப்பை செய்து இந்திரா காந்தி தலைமையிலான அரசாங்கம் எப்படி அங்கு சமாதானத்தை நிலைநாட்டியதோ அதுபோன்று ஒரு சமாதானத்தை இலங்கையில் நிலைநாட்ட வேண்டுமா அல்லது பேச்சுவார்த்தை ரீதியிலான ஒரு சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டுமா என்பது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்களிடம் கருத்துக்களை கேட்டார்களாம். அவர்களும் சில கருத்து பதிவுகளை சொன்னார்களாம் என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத செய்தி. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களிடம் கேட்க வேண்டும், நீங்கள் ஏதேனும் கருத்து சொன்னீர்களா? ஆனால் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவந்த பிறகு அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் எப்படியான காத்திரமான விடயங்களை உள்வாங்கி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எது எவ்வாறாயினும் மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் அவதானிகள் மத்தியிலும் சரி, ஒரு கருத்து நிலவுகிறது, பரவலான கருத்து. அந்த கருத்து என்னவென்றால், நரேந்திர மோடி இந்தியாவினுடைய பிரதமராக வருவாராக இருந்தால் இலங்கை விவகாரத்திலே ஒரு கிடுக்கு பிடி, ஒரு உடும்பு பிடி போன்று பிடித்து ஒரு தீர்வு கரை கண்டுதான் விடுவார் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ செல்வாக்கு இந்தியாவில் கொஞ்சம் அதிகமாகி தேர்தல் பிரச்சாரங்களும் கூட தினக்குரலின் ஆசை தலையங்கம் மூன்றாம் தரப்பு உதவி என்ற அடிப்படையில் தமிழ் மக்களின், குறிப்பாக வடகிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தீர்வு காண்பதற்காக மூன்றாம் தரப்பு உதவி தேவை என்பது பற்றியதாக அந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. அதே வேளையில் தினக்குரல் பத்திரிகையின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. தேர்தல் சட்டம் என்று சொல்கிறார் என்கிற ஒரு வண்டியிலே போகிறார்கள். வண்டியினுடைய 4 சில்லுகளும் டயர்களும் பஞ்சர் ஆகிவிட்டன. ஆனாலும் தேர்தல் ஆணையாளர் போவதற்கு எத்தனிக்கிறார். அருமையான ஒரு கார்ட்டூன். பிரதீப் வரைந்திருக்கிற கார்ட்டூனாக அமைந்திருக்கிறது. சக்தி பிரஸ் ரிலீஸோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்த நாங்கள் யாழில் இருந்து வருகின்ற உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்க போகின்றோம். போர் தொடுக்கவா கேள்விக்குறியோடு தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காண சம்பந்தனிடம் ரகசியமாக கேட்டறிந்தது பாரதிய ஜனதா கட்சி என்று தொடர்கிறது இந்த செய்தி. நான் சொன்ன அந்த விடயம் இருக்கிறது மயூரன். கிழக்கு பாகிஸ்தானிலே இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய அரசாங்கம் கிழக்கு பாகிஸ்தானிலே ஒரு பிரச்சனை நிலவிய பொழுது அவர்கள் வலுக்கட்டாயமாக அங்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்ன சொல்வது, ஆயுதங்களை எடுத்து யுத்தம் செய்து தீர்த்து வைத்து விட்டு அங்கு ஒரு சமாதானத்தை நிலைநாட்டினார்கள். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்களிடம் கேட்டிருக்கிறது, போர் தொடுக்கவா, நாட்டின் மீது போர் தொடுத்து பிரச்சனைக்கு தீர்வு காணவா என்று. ஆனால் ஒரு இறைமை இருக்கக்கூடிய 2 நாடுகளுக்கு இடையிலே இந்த காலகட்டத்திலே போர் மூழ்வது என்பது மிகவும் அரிதான ஒரு விடயம். இருந்தாலும் கூட அந்த ஹிந்துவிலே எடுத்திருக்கக்கூடிய செய்தியினை தங்களுடைய முகப்பு செய்தியாக எடுத்திருக்கிறார்கள். உதயன் பத்திரிகை 2 நாட்களில் 11 விபத்து சாவுகள், விபத்துகள் திடீர் அதிகரிப்பு. நேற்றைய தினமும் விபத்துகள் இடம்பெற்றிருக்கின்றது. நேற்றும் மன்னார் மாங்குளம் வீதியிலே ஒரு விபத்து இடம்பெற்றது. இந்த விபத்திலே 2 உயிரிழந்திருந்தார்கள், பெண் ஒருவரும் ஒரு குழந்தையும். இதற்கு முன்னர் A9 வீதியிலே இடம்பெற்ற விபத்திலும் கூட 7 பேர் உயிரிழந்திருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் மலையகத்திலே இடம்பெற்ற விபத்திலே 2 உயிரிழந்திருந்தார்கள். அண்மை காலமாக நாட்டினுடைய சில இடங்களிலே விபத்துகள் இடம்பெறுவது அதிகரித்திருக்கிறது மயூரன். அந்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டு தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். முல்லைத்தீவில் இடம்பெற்ற இன்னொரு விபத்தில் கண்டியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் காலமாகியிருக்கிறார். நேற்றைய மீட்பு பணி 61 என்று புகைப்படத்தோடு மிக
பெரிய ஒரு எழுத்தில் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கையை 61 என்று ஆணித்தரமாக கூறி செய்தி வெளியிட்டிருக்கின்றது உதயன். அது இந்த ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை விவகாரம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த மன்னார் மனித புதைகுழி விவகாரம் பூதாகரமாக இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இந்த பூதாகரமாக விஸ்வரூபம் எடுத்து தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த விவகாரம் இலங்கைக்கு ஒரு ஆரோக்கியமான சமிஞ்ஞையை தோற்றுவிக்குமா ஜெனீவா அமர்விலே என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. மனித புதைகுழி என்று பார்க்கும்போது இப்போது மனித சுரங்கம், புதைகுழியோடு சுரங்கம் என்று சொல்ல தோன்றுகிறது. கமலை பிணை எடுக்க மேல் நீதிமன்றில் மனு, நெடுந்தீவு பிரதேச சபை தலைவர் பற்றியதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அவைதான் யாழ் உதயன் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இது நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்க போகின்றோம். வடமாகாண சபை புலம்பெயர் தமிழ் மக்களின் கைப்பொம்மை. இலங்கையில் மழை பெய்யும் போது அமெரிக்காவில் கூடை பிடிப்பதில் பயனில்லை, அரசாங்கம் கூறுகிறது. ஜெனீவாவில் வெற்றி பாதை நோக்கியதாக எமது பயணம் அமையும் என்று நிமல் சிறிபாலடி சில்வா கூறியிருக்கின்றார். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த விவகாரம் தொடர்பிலே கதை துறந்தோம். அதே ஒரு நிலைப்பாடுதான் அரசாங்கத்தினுடைய சிரேஷ்ட அமைச்சர்கள் அல்லது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அனுபவம் வாய்ந்த அமைச்சர்கள் எல்லோருமே இப்பொழுது ஒரு குழுவாக இணைந்து ஒற்றுமையோடு ஜெனீவா அமர்வை எதிர்கொள்வதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது சார்ந்த ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்தியும் வெளிவந்திருக்கிறது. இந்தியாவில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கும்பகோணத்தில் இடித்தால் குற்றாலத்தில் மழை பெய்யும் என்று. அதுபோன்று இவர் கூறிய ஒரு விடயம் என்னவென்றால், வடமாகாண சபையிலே அண்மையில் ஒரு பிரேரணையை நிறைவேற்றியிருந்தார்கள். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற யுத்த குற்றங்கள் தொடர்பிலே சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு பிரேரணையை ஏகமனதாக நிறைவேற்றியிருந்தார்கள். அந்த பிரேரணையை நிறைவேற்றிய பின்னர் தான் வடமாகாண சபை தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் அரசாங்க தரப்பில் இருந்து அதிகமாக வெளிவர ஆரம்பித்தன. ஆகவே நிமல் சிறிபாலடி சில்வாவினுடைய நிலைப்பாடு என்னவென்றால், பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அது உள்நாட்டிலேயே தீர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு நிலைப்பாட்டை தான் இது பிரதிபலிக்கிறது. புதிய நிகழ்ச்சி திட்டத்தின் மூலமாக பரிந்துரை அமலாக்களுக்கு பங்களிப்பு ஐநா உதவி செயலாளர் ஹோலியாங் சூ கூறுகின்றார் என்று ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அதேபோல இணக்கப்பாட்டில் ஏற்பட்ட இழுபறியே புலிகள் ஒழிக்கப்படுவதற்கு காரணம், நீதியமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் ஐநா நிகழ்வில் கருத்து. ஆமா, நேற்றைய தினம் லக்ஷ்மண் கதிர்காமர் தந்திரோபாயத்திற்கான கற்கைகள் நிலையத்திலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதன் பொழுது ஐநாவினுடைய உதவி செயலாளர், அந்த ஊடகவியலாளர் ஹேலுயாங் ஜூ அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே கலந்து கொண்டிருந்தார். அது மாத்திரமல்லாமல் ரவுஃப் ஹக்கீம் அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். வாசுதேவ நாணயக்காரவும் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது மஹிந்த சிந்தனை அபிவிருத்தி திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கான உதவியை ஐக்கிய நாடுகள் சபை இலங்கைக்கு வழங்கும் என்று ஹோலியாங் ஜூ உறுதியளித்திருந்தார் என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னும் ஒரு பக்கத்திலே கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய பரிந்துரைகளை அமுல்படுத்துகின்ற விவகாரத்திலே இலங்கையினுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் கரிசனையோடு அவதானித்துக் கொண்டிருப்பதாகவும் ஐநாவினுடைய இந்த உதவி செயலாளர் கூறியிருக்கிறார். ஆகவே அவர்களுடைய வருகையும் கூட ஜெனீவா மனித உரிமைகள் பேரவைக்கு முன்னர் நாட்டினுடைய கள நிலைவரம் எவ்வாறாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு வருகையாக இருக்கலாம் என்கிற ஒரு கருத்தும் பரவலாகவே அரசியல் அவதானிகளாக இருந்தாலும் சரி மக்கள் மத்தியிலும் நிலவுகிறது. மயூரா, இலங்கைக்கு எதிரான பிரேரணை நிச்சயம் நிறைவேறியே தீரும், பிரித்தானியா நம்பிக்கை, ஒரு ஆணித்தரமாக அந்த கருத்து அமைந்த செய்தி. ஆனால் வலிமையாகவே எப்பொழுதுமே அமெரிக்கா ஒரு திசையிலே, பிரித்தானியா ஒரு திசையிலே, ரஷ்யா ஒரு திசையிலே, சீனா ஒரு திசையிலே இருக்கும். இப்படித்தான் முதலாம் உலக மகா யுத்தம், இரண்டாம் உலக மகா யுத்தமாக இருந்தாலும் சரி வரலாறுகளும் எங்களுக்கு பதிவு செய்திருக்கின்றன. ஆனால் இலங்கை விவகாரத்தில் மாத்திரம் அந்த வெவ்வேறு துருவங்களாக இருந்தவர்களும் ஒற்றுமையாக இருந்து இலங்கை தொடர்பான பிரேரணையை கொண்டு வர வேண்டும் என்று ஒருமித்து இருக்கிறார்கள். இதில் ஏதேனும் உள்குத்தல் இருக்கா என்று தெரியாது, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை வேண்டும், நோர்வே தூதுவரிடம் யாழ் ஆயர் கோரிக்கை என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதே வேளையில் வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம், வீதி விபத்துகளை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் அவசியம் என்ற தலைப்பில் வெளியாக இருக்கின்றது. அண்மை காலமாக அதிகரித்து வருகின்ற வீதி விபத்துகள் தடுக்கப்பட வேண்டும், எனவே இதற்கான உரிய நடவடிக்கைகள் அவசியம் என்ற அடிப்படையில் வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கின்ற வேளையில் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அவர்களை மையமாக வைத்தவர் பல நாடுகளுக்கு இப்போது பறந்து கொண்டு திரிகிறார். எனவே அதை மையமாக வைத்து இந்த கார்ட்டூனை கெனி அவர்கள் வரைந்திருக்கின்றார். அந்த ராகு கேதுலை சொல்வார்கள், அந்த பாம்பு உடலும் மனித தலையும் என்பது போல இவர் போகும் பொழுது வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் மனித உருவத்தோடு சென்று அங்கே போய் சைனீஸ் டிராகன் என்று சொல்லக்கூடிய அந்த உருவம் தாங்கி சீன ஆதரவோடு வருகிறார் என்பதை சங்கேதமாக கனி பதிவு செய்திருக்கிறார்.
வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள் மற்றும் ஆசிரியர் தலையங்கங்கள் கார்ட்டூன் ஆகியவற்றை பார்த்திருக்கின்றோம். நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்க போன்றோம். உலகத்துடன் ஒத்திசைவாக செயற்படுங்கள், கொழும்பை வலியுறுத்துகிறது டில்லி என்ற அடிப்படையில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் செய்தி அமைந்திருக்கிறது. ஏற்கனவே இதை பற்றி நாங்கள் அதிகம் பார்த்திருக்கின்றோம். அதேவரையில் வடக்கின் தேவைகளை முழுமையாக ஆராய்ந்த பின் வழங்கப்படும் உதவி திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம். நோர்வே தூதருடனான சந்திப்பு குறித்து முதலமைச்சர் கருத்து. ஆமா, இதிலே முதலமைச்சரும் நோர்வே தூதுவரும் சந்தித்திருக்கிறார்கள். அண்மை காலமாக நாட்டுக்கு வருகை தரக்கூடிய சர்வதேச தலைவர்கள் நாட்டினுடைய முக்கிய தலைவர்களை சந்திக்கின்ற அதே நேரத்திலே அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலில் வடமாகாணத்தினுடைய முதலமைச்சர் உள்ளிட்ட வடமாகாணத்தினுடைய முக்கிய அமைச்சர்களை சந்திப்பது வழமையாக இருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான நடைமுறை மயூரன். ஏனென்றால் நாட்டினுடைய தென்னிலங்கையிலே மாத்திரம் இருந்து சர்வதேச தலைவர்கள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு மாத்திரம் கலந்துரையாடுவது என்பது நாடு தொடர்பான ஒட்டுமொத்தமான விபரத்தையும் அவர்கள் சேகரிப்பதற்கான வாய்ப்பாக இருக்காது. ஆகவே வடமாகாணத்திற்கு அவர்கள் செல்வது ஆரோக்கியமான ஒரு விடயம். அதே நேரத்தில் இதற்கு முன்னர் நாங்கள் ஒரு செய்தியை பார்த்தோம். அது தொடர்பிலும் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். யாழாயர் நோர்வே தூதுவரை சந்தித்து நாட்டிலே நடைபெறுகின்ற சில விவரங்கள் தொடர்பிலே குறிப்பிட்டிருந்தார் என்கிற ஒரு செய்தி பதிவாக இருந்தது. இதிலே அண்மை காலமாக மன்னாராயர் யாழாயர் என்று சொல்லக்கூடிய கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை என்கிற ஒரு பேரவை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையிலே அவர்கள் கூறியிருந்தார்கள் ஒரு விடயத்தை தெளிவாக. இலங்கையினுடைய இங்கே நாட்டிலே இறுதிக்கட்டத்திலே யுத்தத்திலே இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற போர் குற்றங்கள் தொடர்பான விவகாரங்கள், இப்படி எங்களுடைய நாட்டிற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தக்கூடிய விவகாரங்கள் தொடர்பிலே உள்நாட்டிலேயே நாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு அதற்கான தீர்வுகளை காண வேண்டும். எங்களுடைய பிரச்சனைகளிலே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதிலே தலையிட்டு தீர்வு காணக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்து ஒரு சுற்று நிரூபத்தை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அந்த சுற்று நிருபத்தை வெளியிட்ட பிறகு அரசாங்கத்தினுடைய பேச்சாளரும் ஊடக அமைச்சராகவும் இருக்கக்கூடிய கேலிய ரம்புக்குவெல் அவர்கள் ஆயர்கள் சொல்வதை எல்லாம் கேட்க முடியாது, இவர் சில ஆயர்கள் புலியினுடைய ஆதரவாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அவர்களை மட்டம் தட்டினார். அதற்கு பின்னர் ஆயர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டிலே சற்று மாற்றத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு தலைவர் வருகிற பொழுதும் எங்களுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பில் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதற்கு ஒத்திசைவான கருத்துக்களை ஆயர்கள் வெளியிடுகிறார்கள் என்பது போன்ற செய்திகள் பத்திரிகைகளிலே வெளிவந்து ஜெனீவா மாநாட்டிற்கு ஆதரவு தெரிவித்து கவன ஈர்ப்பு போராட்டம். ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் காணாமல் போனவர்கள் பிரச்சனை மற்றும் நில ஆக்கிரமிப்பு போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்த வகையில் யாழ்குடா நாட்டில் தேசிய மீனவர் இயக்கத்தால் எதிர்வரும் 15ஆம் தேதி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற இருப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கிறது. அவை யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இதை நாங்கள் ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளையும் பார்க்க போகின்றோம். கோகுல், குறிப்பாக இன்று வெளிவந்திருக்கின்ற மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் செய்தியை பார்க்க போகின்றோம். நியூசிலாந்து செல்லவிருந்த 75 பேர் வேறு வலையில் கைது. மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என விசாரணைகளில் தகவல். ஆமா மயூரன், இதிலே சில பத்திரிகைகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் நியூசிலாந்துக்கு செல்வதற்காக முனைந்த 75 பேரை கைது செய்திருக்கிறார்கள் என்று. சில ஊடகங்களில் சில இணையதளங்களில் வெளிவந்திருக்கிறது. முன்னாள் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய முக்கிய உறுப்பினர் ஒருவர் உள்ளிட்ட தமிழர்கள் இத்தனை பேரை கைது செய்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் நாங்களும் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹனோடு கதைத்த பொழுது அவர் அப்படியான விவரங்களை கூறவில்லை. தமிழர்களை கைது செய்திருக்கிறார்கள், 75 பேரை கைது செய்திருக்கிறார்கள் என்று. வேறு வழியில் தான் இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். முதலாக நியூசிலாந்துக்கு செல்வதற்கான ஒரு குழு வந்து கைது செய்யப்பட்டது இவர்கள் தான் என்று. இதற்கு முன்னர் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அநேகமான சந்தர்ப்பங்களிலே ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டவர்களை தான் கைது செய்வார்கள். இப்பொழுது காலை நேர பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகளிலும் கூறியிருந்தார்கள் இந்த 75 பேரிலே 65 பேரை விளக்கமறியலிலே வைத்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அதில் அந்த 10 பேரை விடுதலை செய்வதற்கான காரணம் அதிலே குழந்தைகளும் பெண்களும் இருக்கிறார்கள், அப்படியான ஒரு காரணமாக இருக்கலாம். ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இந்த குழுவில் இருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். பேராதனை பல்கலையில் தூக்கில் தொங்கிய இளைஞனின் மரணம் தற்கொலை என பிரேத பரிசோதனையில் தகவல். நேற்றைய தினம் வரை இது உறுதிப்படுத்தப்படவில்லை, ஆனால் உறுதியாக இருக்கிறது. இது ஒரு பாலின சேர்க்கையிலே ஈடுபட்டிருந்த இருவர் தொடர்பிலே அந்த பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து பார்த்திருக்கிறார், தற்செயலாக பார்த்து அது தொடர்பிலே தன்னுடைய உயர் கல்வி அதிகாரிகளுக்கு கூறியிருக்கிறார். அதற்கு பின்னர் அவருக்கு அழுத்தம் விடுக்கப்பட்டதாம். அதுக்கு பிறகு அவர் பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை முற்றாக தவிர்த்தாராம். வரவே இல்லையா பல்கலைக்கழகம் பக்கம். அந்த ஒரு அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் திடீரென தூக்கில் தொங்கிய நிலையிலே அவரை மீட்டிருக்கிறார்கள். ஜால் டெல்லு குழுவுடன் தொடர்புடைய தென்னிலங்கையை சேர்ந்த முன்னாள் விமானப்படை வீரர் உட்பட 4 கைது. உங்களுக்கு தெரியும் மயூரன், யாழ்ப்பாணத்தில் அண்மையில் நீங்கள் சென்றிருப்பீர்கள். இதற்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலே ஒரு குழு இருந்ததான் திரைப்பட பாணியிலே கப்பம் பெறுவது